தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனார் உடம்பு நனைந்து நனைந்து அருள்ளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மில் உலகியலே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீ புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொச்சபையில் சிற்றபையில் புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே புகும் தருணம் இதுவே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றையெல்லாம் நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்க. ஆனால் 4 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது நீங்களாம் வந்ததுனால உங்களை சும்மா உட்கார வைக்கக்கூடாதுன்னு முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். வரவங்க வந்து கலந்துருக்கோம். இன்றைக்கி நம்ம சில விஷயங்களை நம்ம சிந்திப்போம் இல்லையா? ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் ஒரு கேள்வி கேட்கலாம். ஓ 12 தியானம் பண்ண சொல்லுவோம். டெய்லியா? ஒரு வாரமா? நைட்டு 12 மணிக்கா? ஏன் 12 மணிக்கு தியானம் பண்ண சொல்லி யார் சொன்னது? அப்படியா? இல்லை, கொஞ்சம் அதை மாற்றிக்கணும். அதாவது வள்ளல் பெருமான் வந்து காலையில் 4:30 to 6, 12 மணி நெடுநிசின்றதெல்லாம் சும்மா எழுந்திரிச்சு இறை சிந்தனையோட படுத்துக்கலாம். அந்த நேரத்தில் தியானம் பண்ணுற அவசியம் கிடையாது. தியானத்துக்கு வந்த நேரம் காலையில் தான். காலையில் 4:30 to 6. அதுக்கு பேர் அமிர்த காலம், அமிர்த யோகம்னு அதுக்கு பேர். புரியுதா? காலையில் நீ நைட்டு ஓரளவுக்கு விழிப்புணர்வோடு இரு, அதிகம் தூங்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் தியானம் பண்ணுறதுக்கு எழுந்திரிச்சு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு முன்னாடி வந்து 4:30 to 6 உட்காந்துக்கணும். ஏன் அந்த நேரத்தில் நம்ம உட்காரணும் அப்படின்னா, அமுத காற்று வீசுகிற நேரம் தான். இந்த பிரபஞ்சம் என்பது பஞ்சபூதங்களை கொண்டது தான் பிரபஞ்சம்னு பேர். ஆனால் அதில் அமுத காற்று வந்து பகல் நேரத்தில் ஏகதேசம் தான் இருக்கும். ஏகதேசம்னா கொஞ்சமாக இருக்கும். காலையில் நேரம்தான் நிறைய பூமியை நோக்கி வரும் அந்த அமுத காற்று. அது எல்லா உயிர்களும் இன்பம் அடைதல் பொருட்டு காலையில் பூமியை நோக்கி வருவது. ஏன்னா அந்த உயிர்கள் எல்லாமே பூமியை நோக்கி தான் இருக்குது. தாவரங்களிலிருந்து ஊர்வன, பரப்பன, நடப்பன, அசுரர், தேவர், மனிதர் எல்லாமே பூமியினுடைய தொடர்பில் தான் இருக்காங்க, எல்லா உயிர்களுமே. அதனால் இந்த எல்லா உயிர்களும் நன்மை அடையணுன்றதுக்காக தான் காலையில் நேரத்தில் அந்த அமுத காற்று பூமியை நோக்கி வரும். அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் விழிப்புணர்வோடு தியானம் பண்ணால் அமுத காற்று சுவாசிக்கலாம். அந்த அமுத காற்று சுவாசம் உள்ளே போகும்போது தான் உங்களுக்கு அறிவு விளக்கம் என்பது ஏற்படும். இது வெளியே உங்களுக்கு படிப்பே வரலைன்னா கூட படிப்பு வந்துடும். அறிவு இல்லைன்னா கூட அறிவு வந்துடும். வாய் பேசலைன்னா கூட வாய் பேச வச்சிடும். நல்லது நடக்கலையா நல்லது நடக்க வச்சிடும். பொருளாதாரம் இல்லையா பொருளாதாரம் வர வச்சிடும். எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரே காலம்
காலையில் அமிர்த நேரம், அமிர்த காலம்னு அதுக்கு பேர். அதுக்கு வந்து அமுதக்காற்று வீசும் காலம்னு பேர். அமுதக்காற்று வீசும் காலம். அந்த நேரத்தில் தான் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். அந்த நேரத்தை விட்டு நீங்கள் 12 மணிக்கெலாம் போய் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். காலையில் அந்த நேரம் நல்லா தூக்கம் வரும். நீ காலையில் 4 to 6 எழுந்திரிச்சிங்கன்னா எழுந்திருக்க முடியாது. ஜில்லு 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 ஜில்லுன்னு நல்ல காற்று வரும், நல்ல தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை நம்ம அடக்கி எழுந்திரிச்சு உட்காந்துக்கணும். அது 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 அதி தீவிரவாதிகளுக்கு, தீவிரமாக பயிற்சி எடுக்கிறவங்களுக்கு அந்த நேரம் தூக்கம் வராது. சாதாரண மக்கள் காலையில் அந்த இப்போ ஏசி போட்டு இருந்தீங்கன்னா நைட்டில் காலையில் ஏசி தேவையில்லை. அப்போ ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காற்று வரும். அப்போ என்ன ஆகும்? குளிர்ச்சி இருக்கும். குளிர்ச்சி இருக்கும்போது நீங்கள் தூக்கம் நல்லா வரும். அப்போ அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் உக்காந்துக்கிட்டு ஒரு தீபத்தை வைத்து வச்சுட்டு முன்னாடி அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை சொல்லிட்டு இருந்தாவே போதும். வேறு கற்பனைக்கெல்லாம் போக வேண்டியதில்லை நமக்கு. அதனால தான் அந்த மந்திரத்தை வள்ளலார் நமக்கு சொல்லியிருக்காரு. மகாமந்திரம்னு அதுக்கு பேர். அந்த மகாமந்திரத்தை காலையில் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு எவ்வளோ நேரம் மானசீகமாக சொல்லிக்கிட்டு இருந்தால் சத்தம் போட்டு சொல்லணுன்ற அவசியம் கூட கிடையாது. மனசுக்குள்ளேயே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சத்தம் இல்லாத உள்ளுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டா கூட உங்களுக்கு அந்த அறிவு ஆற்றல் என்பதும் அருள் ஆற்றல் என்பதும் தன்னைத்தானே வந்து கூடும். அதனால் 12 மணி வேண்டாம் காலையில். அதனால தான் இந்த காலையில் குழந்தை இல்லாதவங்களுக்கு கூட காலையில் 4 to 6 ஆண் பெண் போகம் செஞ்சால் குழந்தை பிறக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாது. புரியுதா? அமுதக்காற்று வீசுகிற காலத்தில் கணவன் மனைவி ரொம்ப காலம் குழந்தை இல்லாத இருந்தால் கூட அந்த நேரத்தில் அவங்க உடல் போகம் செய்யும்போது குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த அமுதக்காற்று வீசும்போது என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நம்மளுடைய நினைவு அலைகள் அங்கே பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் அங்கே தான் வரும். அதான் அமுதக்காற்று வீசும் காலம். இப்போ ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் பேச முடியாது. காற்று காலையில் வரும்போது அதை நீங்கள் கடவுளாக நினச்சி உங்களுடைய உணர்வுகளை அங்கே கொட்டலாம். எனக்கு என்ன வேணும், என்ன தேவை, ஒரு நாளாக நடக்கலை, எனக்கு கல்வி விடலை, படிக்கலை, பாஸ் பண்ண முடியல, ஃபெயில் ஆகிட்டுருக்குன்னா கூட நீங்கள் அந்த காலையில் எழுந்திரிச்சு எடுத்து படிச்சிங்கன்னா படிக்கிறது பூரா மனப்பாட மாட்டோம். தொழில் கிடைக்கல அப்படின்னா தொழில் கிடைச்சிடும். கல்யாணம் ஆகலை, எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டுக்குன்னு அந்த நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் அந்த உள் உணர்வுகளை கொட்டும்போது எல்லாமே நடக்கும். வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கும். வீடு கட்டலை, சாதாரணமாக எதுக்கு பேராசைப்படக்கூடாது. நம்ம தகுதிக்கு என்ன ஆசையோ அதை பட்டிங்கன்னா அது கிடைக்கும். அதுக்காக அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு 5000 பவுன் வேணும்லாம் கேட்கக்கூடாது. இதுவரை நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் எது எது அவங்கவுங்க தகுதி கிடைக்காமல் இருக்கிறதோ அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த நேரத்தில் உண்டு. அதை பயன்படுத்திக்கணும். புரியுதா? அப்படி பண்ணிக்க. அடுத்த கேள்வி. கேளு, தயக்கமெல்லாம் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது சந்தேகம் தெளிதல் தானே. ஏன்னா ஒருத்தருக்கு மனசுக்குள்ள இருக்கும், எப்படி கேட்குறதுன்னு யோசனை இருக்கும். இப்போ நீ கரெக்டாக கேட்ட சின்ன பையன் அப்போ தான் தெளிவடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அவர் கதிரோட வருவார், பேசிக்கிட்டே இருப்பார், நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதில் என்ன பிரயோஜனம்? கேள்விக்குண்டான பதில் கிடைச்சா தான் உங்களுக்கு அதை மாற்றிக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? புரியுதா? வேறு ஐயா, இப்போ சிவன் இருக்கிறாங்களே, சிவனை இப்போ நம்ம எந்த சிவனை நம்ம கும்பிடனே இப்போ இது வரைக்கும் எல்லாரும் குழப்பம். சிவன் வந்து ஒருத்தர் இன்னும் இல்லை, அவர் சாகா நிலையில் இருக்கிறாரு. இப்போ சிவனை 4 பேர் வழிபடுறாங்களே, அந்த சிவனை பற்றி சொல்லும்போது அவங்க கோவப்படுறாங்க. அவருக்கும் ஆயுள் காலம் இருக்குது நாங்கள் சொல்லும்போது அவங்களாம் கிடையாது, போய் சொல்றீங்கன்னு சொல்லி ஒரு வாரமே நடந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அது ஏன்னா நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆன்மீக அருளாளர்கள்லாம் வள்ளலார் வந்து தான் நமக்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையும் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தையும் நமக்கு சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க? ஔவையார் கூட என்ன சொல்லியிருக்காரு? சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு வள்ளலாரே அந்த வார்த்தையை நண்பர்களுக்கெல்லாம் எழுதியிருப்பார். அது அருட்பெருஞ்சோதின்ற வார்த்தை எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுதான் கடவுள் வார்த்தைன்றதெல்லாம் சொல்லலை. கடவுள் அந்த பேருடையவர் தான் தெரியாது. அருட்பெருஞ்சோதின்றது ஜோதியை பற்றி சொல்கிறது. ஆனால் வள்ளலார் வந்து தான் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். ரெண்டாவது, சிவம் என்பது வேறு, சிவன் என்பது வேறு. சிவம் இம்மு போட்டால் ஒளியை குறிப்பது, இன்னு போட்டால் ஒரு உருவத்தை குறிப்பது. சிவலிங்கம் அப்படின்னு இப்போ நம்ம ஒரு கோயில்லையும் மூலாதாரம் இருக்கு இல்லையா? மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அதை சிவன் கும்பிட்ற சிவன் கோயில்னு போட்டிருக்காங்க.
அங்கே போனீங்கன்னா சிவன்னா உள்ளே வந்து மெட்டீரியல், அதாவது சிலை இருக்கும். சிலை இருக்கும். உருவம் இருப்பதுக்கு பேர் சிவன், சிவன். உருவம் இல்லாததுக்கு பேர் சிவம். இதுதான் வித்தியாசம். புரியுதுங்களா? அப்போ உயிர் உள்ளதுக்கு பேரெல்லாம் சிவம், சிவன். உயிர் இல்லாததுக்கு பேரெல்லாம் சிவன். சிவன். அப்படி வச்சுங்க. அப்போ உயிர் உள்ள எல்லா ஜீவனிடத்திலும் சிவம் என்பது, ஒளி என்பது இருக்கிறது. வெரி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இதை. சிவன் என்ற தத்துவ சிலைகளிடத்தில் உயிர் இல்லை, அங்கே உணர்வும் இல்லை. இதை வள்ளலார் நமக்கு தெளிவாக சொல்கிறார். சிவம் என்பது ஒளியை குறிப்பது, சிவன் என்பது உருவத்தை குறிப்பது. உருவம் என்பது தத்துவம்னு அதுக்கு பேர். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உருவத்துக்கு பேரெல்லாம் தத்துவங்கள். ஆனால் தத்துவங்களை இயக்கிறது எது? உயிர். உயிரை இயக்குவது எது? உள்ளொளி. உள்ளொளியை இயக்குவது எது? கடவுள். இது பூரா ஒன்றோட ஒன்று லிங்க் இருக்குது. அதனால் சிவம் என்பது வேறு, சிவம் என்பது வேறுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டுங்க. அவங்க கிட்ட வாதமே பண்ண வேண்டாம். நீ என்ன பண்ணிட்டு போ, எங்களுக்கு இப்போ வள்ளலார் சொன்னது சிவம். சிவம் என்ன? ஒளியை குறிப்பது. அது எல்லா உயிர்களிடத்தில் இருக்கு. உயிருள்ள ஜீவர்களிடத்தில் இருப்பது பூரா சிவம். கோயில் இருக்கக்கூடிய தத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய சிலைகள் இருப்பது பூரா சிவன். சிவன் என்பது உருவத்தை குறிக்கும், சிவம் என்பது ஒளியை குறிக்கும். அருட்பெருஞ்சோதி சிவனேன்னு சொல்லுவார், சிவமேன்னுவார். அகவலே நிறைய வரும், அருட்பெருஞ்சோதி சிவமே. அப்போ அந்த சிவம் என்பது ஒளியை குறிப்புது. அதனால் வந்து மற்றவங்க வாதம் பண்ணாங்கன்னா வாதத்துக்கு நம்ம போக வேண்டாம். நம்மளுக்கு தெளிவடைஞ்சிருச்சா? அவங்களுக்கு தெளிவடைற வெளியே விட்டுருங்க. இல்லை ஜென்ரலாக வந்து சில பேர் வாதம் பண்ணுறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது. அது நிறைய இருக்குமா? அதாவது உடம்புல வந்து 64 கலைகள்னு சொன்னாங்க. ஆய கலைகள் 64னையும் ஏய உணவிற்கு என்னம்மை தூய உருப்பொலிங்கு போல்வா உள்ளத்தினுள்ளே இருப்பொலிங்கு வாராதிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. 63 கலைகள், 64 கலை. அதில் வள்ளலார் சொல்லுவார், 63 கலைகளை நாயன்மார்களாக சேக்கிடார் படைத்திருக்கிறார். அதுக்கு பேர் என்ன? 63 கலைகள்னு சொல்கிறார். ஒரு கலை என்பது அதீத கலை, அதுதான் ஆன்மாவலை இறைவன் இயங்கிக் கொண்டிருப்பது, உள்ளொளி. அது 64வது கலைன்னு சொல்வார். 63 கலைகளை நாயன்மார்களாக படைத்திருக்கிறார்கள். யாரு? சேக்கிழார். அதனால தான் வள்ளலார் 63 நாயன்மார்களும் தத்துவங்களே என்னாரு. யாரு? வரலாறு நம்ம எழுதுறது தானே. இப்போ ஒரு சினிமா கதை எழுதுறீங்கன்னா வரலாறு வச்சு தானே எழுதுறாங்க. அதாவது அவங்க எழுதுனது கதையை எழுதிட்டு நடிக்கிறாங்க. நடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க? அது உண்மை இருக்கிற மாதிரி நம்புறீங்க. எல்லாருமே எழுதுறது தான். வரலாறு என்பது எழுதப்பட்டது. அதனால் அது பார்த்தா உண்மையாக இருக்கிற மாதிரி தான் எழுதுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு கதை எழுதுனீங்கன்னா அந்த கதை உண்மையாக இருந்த பேர் ஊரெலாம் வச்சு தானே எழுதுவீங்க. ஒரு கதையை எழுதுறீங்க சாதாரணமாக. இந்த ஊரில் என்ன அப்பா இருந்தாங்க, இந்த அம்மா இருந்தாங்க, அவளுக்கு என்னென்ன குழந்தை, என்னென்ன பேரெல்லாம் நம்ம எழுதுறது வந்து கதையில் அந்த பேரை வச்சா தான் கதையாக அது சொல்ல முடியும். பேரே இல்லாத மொட்டையை எப்படி கதை சொல்லுவீங்க? காட்டில் போனால் காட்டில் 4 விலங்குகளை பார்த்தேன். விலங்குகள் வந்து மான் இருந்தது, கடமை இருந்தது, சிங்கம் இருந்தது, கரடி இருந்தது, புலி இருந்ததுன்னா அடையாளங்களை சொன்னால் தான் நீங்கள் நம்புவீங்க. அது மாதிரி அடையாளங்களை சொல்லி நமக்கு என்ன வச்சுருக்காங்க? கதைகளாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் வள்ளலார் தெளிவாக அடிச்சிட்டார். 63 நாயன்மார்களும் சேக்கிரார் எழுதியது கதை. அவர் தானே எழுதுனது. நீ பெரிய புராணம் எழுதுனது யாரு? அது எதுவும் எழுதுவாங்களா போய்? நான் தத்துவங்களை தான் அதை நம்ப வைக்கிறது தான் நம்மளுக்கு வேலை. ஐயா தான் சொல்லியிருக்காரு எல்லாம் தத்துவங்கள்ன்றாரு. சேக்கிரார் எழுதியது அத்தனை 63 நாயன்மார்களும் தத்துவங்கள்னு சொல்லிட்டாரு. ஆமாம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ மகாபாரதம் வந்து நடந்ததா? அது யார் எழுதுனது? வேத வியாசர்னு அவருக்கு பேர். அவர் எழுதின வரலாறு நீங்கள் மகாபாரதம்னு படிச்சுட்டு இருக்கிறீங்க, நடந்தது போல். ஏன்னா அவங்க அது பூரா இடம், காலம், பொருள், ஆயம், ரூபம் எல்லாமே வச்சுருக்காங்க. அது இன்றைக்கி இருக்குது. அதனால் இது உண்மை தான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இன்றைக்கி ஒரு கோயில் கட்டிகிட்டு இருப்பாடு, கோயில் கட்டினவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த ராஜா தான் அந்த கோயிலை கட்டினார் நம்புகிறோம் இல்லையா? இன்றைக்கி தஞ்சாவூர் கோயில் கட்டினது யார்?
ராஜராஜ சோழன் ஆண்ட காலத்தில் கட்டினார். அப்போ அதை கட்ட வச்சவங்க யார்? அவங்க கூட இருந்த குருமார்கள். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாறுகளை சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பணக்கார இல்லை ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு அரசர்களோ மன்னர்களோ மற்ற பெரிய ஆளுகள் ஒரு 100-200 கிராமத்தை ஆளக்கூடிய பண்டையர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ராஜாக்கள்லாம், அவங்க வச்சது தான் அதெல்லாம். அதனால் நமக்கு வரலாறுகள் பார்க்கும்போது கதைகள் சொன்னதுனால அந்த கதை பூரா உண்மையாக நமக்கு இன்றைக்கு வெளியும் தெரியுது. இந்த வள்ளலார் வந்து தான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டார். எல்லாம் கதைகள்ரா நம்பாதீங்கன்ட்டார். வேதவியாசர் எழுதின மகாபாரத்தை இன்னும் வந்து வேதவியாசர் யாராவது நினைக்கிறாங்களா? கிருஷ்ண பரமாத்மாவும் 5 பஞ்ச பாண்டவர்களையும் அவங்களெல்லாம் வந்து கடவுளாக பாவித்து அதுக்குண்டான வரலாறுகளை நமக்கு போதிச்சுட்டு இருக்காங்க. நம்மளும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இன்றைக்கி அதனால தான் அது ஒன்றுக்கு வரும். அதாவது யார் யார் எதை கண்டுபிடித்தார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வரலாறுகளை எழுதிட்டாங்க. இப்போ நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். முதல் வேதவியாசர் வந்து மகாபாரதத்தை எழுதினார். ரெண்டாவது அவர் போட்டியை யார் வந்தார்? ராமாயணம் எழுதுனவர் யார்? வால்மீகி. வால்மீகி வந்து ராமாயணத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டார். உனக்கு மகாபாரதம் எழுத தெரியுன்னா எனக்கு ராமாயணம் எழுத தெரியுன்னு அவர் ராமாயணத்தை எழுதிட்டு போயிட்டார். அதுக்கு பின்னாடி வந்தவர் தமிழ்நாட்டில் இருக்கிற கம்பர் என்ன பண்ணார்? அவர் ஒரு மாதிரி ராமாயணம், இவர் கம்பர் எழுதுனால கம்பராமாயணம். அங்கே பேர் மாறுதில்ல. வால்மீகி எழுதியது வால்மீகி ராமாயணம், கம்பர் எழுதுனால அவர் பேர் வந்துடுதில்ல. இப்படிதான் வரலாறுகள் எல்லாமே பொய்யின் தேர்வல்லார். அதனால தான் கலை உரைத்த கற்பனையை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகன்னார். கலையை உரைக்க வந்த கற்பனை கதைகள்னார். அப்போ கற்பனை கதைகளை உண்மை என்று இதுவரையில் ஒரு 5000 ஆண்டுகளாக இந்த சமுதாயம் நம்பிக்கொண்டிருக்கிறது. வள்ளலார் வந்து தான் எல்லாத்தையும் போட்டு உடைச்சார். ஜாதி மத சமயங்களை போட்டு உடைச்சவர் யார்? வள்ளலார். அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி தான் அவனோட ஒன்று கோத்துக்கிட்டு இருந்தது. இப்போ தானே விழிப்புணர்வு வந்துருக்குது சமுதாயத்துக்கு. 200 ஆண்டுகளா வள்ளலார் வந்தால் நடித்தார். ஜாதியும் மதமும் சாத்திர குப்பையும் தவிர்த்தேன்னார். சாத்திர குப்பைன்றார் அதெல்லாம். ஆனால் நீங்கள் சாத்திரமெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கிறீங்க, புக்கு எழுதிக்கிட்டு கொண்டு போய். அப்போ குப்பையை கொண்டு போய் காட்டி அதில் குப்பையில் எது நல்லது கெட்டதுன்னு அவன் சொல்கிறான், நீங்கள் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. ஜாதியும் மதமும் சமயம் சாத்திர குப்பையும் தவிர்த்தேன், நீதியில் உமைத்தான் நிறுவுதல் உண்மைன்னார். எல்லாத்தையும் போட்டு நிறைவிட வேண்டாம் அப்படின்ட்டார். அப்போ அந்த துணிச்சல் ஏன் அவருக்கு வந்ததுன்னா அருள் பெற்றதுனால வந்தது. அருள் பெறாத இருந்தால் அந்த துணிச்சல் வருமா? யாராவது அடிச்சிடுவாங்க, ஆளை கொண்டுடுவாங்க. யாராலையும் அசைக்க முடியாதுன்ற ஒரு ஆற்றல் அந்த பாடி கிடைக்கும்போது அவர் பயங்கரமாக வெளியிடுறார். என்னை ஒன்றும் பண்ண முடியாது, என்கிட்ட இறைவன் இருக்கிறார், அருள் இருக்கிறது. நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை தீய கருவிகள், ஒரு உயிரை மாய்க்கக்கூடிய கருவிகள் எத்தனை இருந்தாலும் அத்தனையும் வந்து என்னை அழிக்க முடியாதுன்ட்டார். காற்றாலே புவியாலே ககன மதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே கொலை கருவியாலே பிறர் இயற்றும் கொடும் செயல்களாலே வேற்றாலே எஞ்சான்றும் அழியாதே விளங்கும் மெய்யடிக்க வேண்டும் என்றேன் விரைந்தளித்தான் எனக்கே. ஏற்றாலே இழிவனை நீ நினையாதீர் உலகீர் என் தந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரேன். அவள் யாரை தொடர்பு கொள்ளணும்? நம்ம அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியுமே தவிர வேறு எந்த கடவுளாலும் கொடுக்க முடியாதுன்றது நமக்கு ஸ்ட்ராங் பண்ணுறாரு. பஞ்சபூதங்களே வள்ளலாருடைய உடம்பை தொடாத. இப்போ நீங்கள் நடந்து போனால் பூமி காலில் படுது, வள்ளலாறு போனால் கால் படாது. காற்று அவர் மேலே வீசாது, வெயில் அவர் மேலே படாது, இடி அவர் மேலே படாது, மின்னல் அவர் மேலே தொடாது, பாம்பு கடிக்காது. புரியுதுங்களா? அவர் கடித்தாலும் விஷயம் ஏறாது, பாம்பு தான் சாபம், வள்ளலாருக்கு ஆபத்து வராது. இப்போ இந்த சேத்தியாத்தோப்பில் ஒரு தடவை போயிட்டுருக்காரு குரூப்போட எல்லாருமே. அங்கே வாழைத்தோப்பிலேருந்து தாண்டிட்டு போகிறார். வாழை மரத்தில் இருக்கிற ஒரு பாம்பு வந்து வள்ளலாரை தொட்டுடுச்சு. கூட இருக்க நண்பர்களாம் ஐயோ வள்ளலாருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பயப்படுறாங்க. அவர் வள்ளலார் என்ன பண்ணுற, ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் திரும்பி பார்த்தா அந்த பாம்பு தான் செத்துருக்கு. அப்போது எப்படியாப்பட்ட விஷமும் அவருடைய உடம்பை தாக்காது. அதுதான் அந்த அருளை பெறுகின்ற பொழுது இந்த உலகத்தில் எந்த ஒரு தீய சக்தியாலையும் அணு ஆயுதங்களாலையும் எதுவாலையும் நம்ம உடம்பை வந்து அழிக்க முடியாது. அந்த சக்தியை பெறுவது தான் வள்ளலார் சொல்லிக் கொடுத்த
சுத்த சன்மார்க்க சாகா கல்வி. அதை தான் நம்ம பயிற்சி எடுக்கணும். அந்த பயிற்சி தான் இப்போ ஆளுக்கு ஒன்றுன்னு சொல்லிகிட்டு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்கோம். இப்போ கதிரவேல் வந்து ஒன்று சொல்லிட்டு போயிட்டார், இன்னொருத்தர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவர் ஒரு மாதிரி சொல்லுவார். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு மீட்டிங்கில் போனால் அவர் ஒரு மாதிரி சொல்லுவார். அவர்கள் எதை சார்ந்து இருக்கிறார்களோ அந்த சார்ந்த கருத்துக்களை தான் அவங்களால சொல்ல முடியும். அப்போ மெய்ப்பொருள் என்பது ஒன்று இருக்குது. அந்த மெய்ப்பொருளை யார் உள்வாங்குகிறார்களோ அவர்கள் சொல்லுவது தான் நியாயமாக இருக்கும். புரியுதுங்களா? மற்றவங்க சொல்கிறதெல்லாம் அவர்கள் படித்த கதைகள் மூலமாக எடுத்து சொல்லுவது. இப்போ நான் கதையிலேருந்து என்றைக்குமே நான் எடுத்து சொல்ல மாட்டேன். வள்ளலார் சொன்ன அந்த சுத்த சன்மார்க்க நெறியும், வள்ளலார் எழுதிய அருட்பாக்களும், வள்ளலார் எழுதிய உரைநடை பகுதியும், அவருக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்த வாக்கு மூலம்தான் நமக்கு உண்மையாக நம்ம எடுத்துக்கணும். ஏன் உண்மையாக எடுத்துக்கணும்னா, வள்ளலார் எங்கேயுமே கதை சொல்லலை. வள்ளலாருடைய வாயில் கதையே வராது. புரியுதுங்களா? அப்போ கதை சொல்லாத ஒரே ஒரு ஞானி யார் உலகத்தில்? வள்ளலார் தான். கதை சொன்னால் அவருக்கு புரியாது, பிடிக்காது. கதைனாவே பொய் தானே. கதை அதுக்கு அடுத்த பேர் என்ன? அதுக்கு பொய்க்கு அடுத்த பேர் கதை. கதை விட்றான் பாடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் சொல்கிறான்னு அர்த்தம். அதனால தான் வள்ளலார் உண்மை உரைக்கின்றேன்னாரு. படிச்சிருக்கீங்களா? உண்மை உரைக்கின்றேன் ஓந்தடைமையின் உலகி உரையதனில் சந்தேகித்து உளறி எழியாது என்மையினால் என நினையி எல்லாம் செய்வல்லான் என்னுள் அமர்ந்து இசைக்கின்றான் இதை கேண்பின் நீவி தன்மையோடு சுத்த சிவ சன்மார்க்க நெறியில் சார்ந்து விரைந்து ஏறுமினோ சத்திய வாழ்வழிக்க கண்மை தரும் ஒரு வெறுஞ்சீர் கடவுள் என புகழும் கருணநிதி வருகின்ற தருணம் இதுதானே. இறைவனுடைய அருளை பெற்றவர் தான் வள்ளலார். அருளை பெற்றதனால் உண்மை சொல்கிறாரு. அருளை பெறாதவர்கள் உண்மை சொல்ல முடியாது. இல்லை, நம்ம இசைக்கிறது. அதுதான் நான் பல மேட்டுகள் சொல்கிறேன். அவர் தான், எல்லாருக்குமே அவர் தான். ஆனால் அதை மறைத்து சொல்லுவது இருக்குது, தெளிவாக சொல்லுவது ரெண்டு இருக்குது. மறைப்பை வைத்து பேசுவது ஒன்று, மறைப்பு இல்லாமல் பேசுவது ஒன்று. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறது தெரியுது இல்லையா? வெளியிருந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுறது உருவமும் தெரியுது, பேச்சும் தெரியுதா? இந்த கதவை சாத்திருங்க, பேச்சு தெரியும், உருவம் தெரியுமா? அதுதான் மறைப்பு. எல்லாருக்கும் கடவுள் இருக்கார், மறைபொருளாக இருக்கிறாரு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா திரை மறைப்பெல்லாம் தீர்த்து எனக்கு அரசது காட்டும் அருட்பெருஞ்சோதுன்னு சொல்கிறாரு இல்லையா? அப்போ திரைமறைப்பை நீக்கிட்டோம்னா உண்மை வார்த்தை வரும். திரைமறைப்போட பேசலாம், பேசுகின்ற பொழுது பொய் வார்த்தை தான் வரும், தடுமாற்றம் வரும். அதனால தான் திரைகளை நீக்குங்கன்றார் வள்ளலார். நம்ம ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகளை விலகினால்தான் உண்மை வார்த்தைகள் வந்து தன்னைத்தானே வரும். திரை இருக்கிற வெளியும் உண்மை வார்த்தை வராது. கேட்கலாம், பதிவு பண்ணலாம், ஆனால் உள்ளே போய் ஸ்டோர் பண்ணுற இடத்துல உண்மையான இடத்துல ஸ்டோர் ஆகாது, பொய்யான இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். பொய் ஸ்டோர் ஆகிற இடம் ஒன்று இருக்குது, மெய் ஸ்டோர் ஆகிற ஒரு இடம் இருக்குது நம்ம உடம்புல. அதை தான் நேற்று போன வாரம் கூட சொல்லியிருப்பேன். ரெண்டு மூளை இருக்குது இல்லையா? ரெண்டு மூளையில் பொய் ஸ்டோர் ஆகுது ஒரு மூளை, மெய் ஸ்டோர் ஆகுறது ஒரு மூளை. அதனால தான் இறைவன் நம்ம மூளை எத்தனை வச்சுருக்காரு? சிறு மூளை பெருமூளைன்னு வச்சுருக்காரு. அதுக்கு ஓங்கார மூளை ஆங்கார மூளைன்னு பேர். புரியுதுங்களா? நம்ம பேசுவதற்கு பயன்படுவது ஒரு மூளை, இறைவனுடன் பேசுவதற்கு பயன்படுவது ஒரு மூளை. புரியுதுங்களா? அதனால தான் ரெண்டு மூளை அங்கே இருக்குது. இதெல்லாம் பெரிய விஷயம். ஏன் இறைவன் வந்து ஒரு மூளை வச்சுட்டு போயிருக்கலாம் இல்லை? நமக்கு எல்லாருக்கும் ரெண்டு மூளை வச்சுருக்காருல்ல. அப்போ ரெண்டு மூளைக்கு என்ன வேலை? அங்கே தான் பதிவாகுது, அதை வச்சு தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ நான் பேசுகிறது மூளைகளை பதிவாகலாம் நான் பேச முடியாது. அங்கேருந்து தான் நான் எடுத்து பேச முடியும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. நான் என்னென்ன சிந்திச்சிருக்கிறனோ, என்னென்ன நினைக்கிறனோ அது பூரா அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்டோர் ஆனதை நான் நினைவேலைகளை கொண்டு போது உங்களுக்கெல்லாம் நான் போதிக்கும் போது என்ன வருது? அங்கேருந்து எனக்கு வருது சரக்கு. அப்படியே நான் வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ இதை சிந்திக்காமல் நான் வந்து ஸ்டோர் ஆகுமானா ஆகாது. இதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் சிந்திச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தான் எல்லாருமே அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். அதில் நல்லது ஸ்டோர் ஆகிருக்கும், கெட்டதும் ஸ்டோர் ஆகிருக்கும். நல்லது ஒரு ஸ்ட்ராங்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லது வரும், கெட்டது அதிகமாக இருந்தால் கெட்டது வரும். அவ்வளோதான். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கிறீங்களோ அதுக்கு தான் ரிலே ஆகும். புரியுதுங்களா இல்லையா? அப்புறம் வேறு என்ன விஷயம் அடுத்தது?
ரொம்ப வருஷமா இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் இந்த இது முதுமையை தடுத்துக்கிறதுக்கு தான் முயற்சி எடுத்துருக்கீங்க. ஆமாம், இப்போது நான் வந்து இப்போது 45 ஆண்டுகள் ஆக போகுது. ஐயா வாங்க. 45 ஆண்டுகளாக நான் முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாயிட்டு போகிறேன். வாங்க ஐயா, அங்கே டோக்காட்டம் அப்படி போடுங்க. தம்பி ஒரு அருமையான கேள்வி கேட்டார். 45 ஆண்டுகளாக நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சும்மா வாயிலே பேசிகிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை ஏதாவது மேம்படுத்தியிருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா? அதான் அதுக்கு அர்த்தம். அதான் உண்மை. நீங்கள் 45 ஆண்டுகள் ஐயா 45 ஆண்டுகளாக நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்களே, உங்கள் உடம்பை பாதுகாக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய திரை வந்துருச்சு, மூக்கு வந்துருச்சு, நீங்கள் என்ன முயற்சி எடுத்துருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே? ஏன்னா வள்ளலார் நமக்கு என்ன சொல்கிறாரு? நரை திரை பிணி மூப்பறியா நல்ல உடம்பினரே நற்குலத்தார் என அறிய நானிலத்தி நீவீர் உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் வகுக்கின்றீர், இரு குலமும் ஆண்டிட காண்கின்றீர், குறையுறும் குலங்களெல்லாம் புழுக்குலம் என்றறிந்தேன்றார். கரெக்ட் தானே? கற்றவரும் கற்றாரும் கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ இற்றுதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுவின் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தானே. இல்லையா? உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமக்கே உறவனன்றி பகைவனென எண்ணாதீர் உலகி கற்றவரும் கல்லாரும் அழிந்திடக் காண்கின்றீர் கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமும் இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுவின் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் தான். வள்ளலாருடைய சன்மார்க்கம் எது? இறைப்பு ஒழிப்பது. இறைப்பு ஒழிக்கிறது பற்றி 45 ஆண்டுகளாக அந்த ஈரோடு கதிரவேல் பேசிகிட்டு இருக்கானே, அவனுக்கு நிறை வந்துருச்சு, திரை வந்துருச்சு, மூப்பு வந்துருச்சு, அடுத்து இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது. என்னது சொல்லு? மரணம் வரக்கூடிய நேரம் வந்துருச்சு. மரணம் வருவாரா இல்லை மரணத்தை தடுத்து கொள்வாரா என்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலுமே எழுந்திருக்குது ரொம்ப காலமாக ஆச்சா. ஆனால் அதாவது அந்த வழியில் இப்பொழுது சுத்த சன்மார்க்கத்தினுடைய உண்மைகளை நான் முழுமையாக தெரிந்து கொண்டேன். இதில் ஒளிமறைவெல்லாம் கிடையாது. உண்மையாக நான் தெரிந்து கொண்டேனே தவிர முழுமையாக வள்ளலார் சொல்லியதை முழுமையாக என்னால் கடைபிடிக்க முடியவில்லை என்றுதான் உண்மை. என்னால் முழுமையாக 100% என்னால் கடைபிடிக்க முடியல, ஒத்து தான் ஆகணும். ஏன் என்றால் அதற்கு முன்னாடி நான் செய்த வினைப்பயன்கள் செயல்கள் எல்லாம் உடம்புல பதிவாயிருக்கு. ஆயிருக்கா? அதெல்லாம் நம்ம உடனடியாக தூக்கி எறியணும். சன்மார்க்கத்தோட தூக்கி எறியணும். இல்லை நம்ம எரிஞ்சிருக்கிறோம், எரியறோமா? இல்லை. ஏன்னா இன்னும் நம்மக்கிட்ட கொஞ்சம் பற்றுதல் இருக்குது. இப்போ நான் இங்கே மீட்டிங்கு நேற்று சென்னையிலேருந்து வந்துட்டேன், இன்றைக்கி இங்கே போஸ்ட்டுக்கு இருந்துட்டேன். நாளைக்கு நான் இதை எதுவும் வீடு வேண்டாம், பொண்டாட்டி பிள்ளை மக்கள் மனைவி எல்லாம் தூக்கி போட்டு நான் இங்கே இருக்கலாம்ல. அதானே தூக்கி எறிகிறது. நான் மறுபடியும் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு தானே போகணும். அந்த பாசம் இருக்குல்ல, அதை விட முடியல. இப்போ நாளை காலையில் என்ன பண்ணணும், நைட்டோ நாளை காலையில் நான் வந்த இடத்துக்கு உடனே திரும்பி எங்கள் வீட்டுக்கு தான் போகணும். எங்கள் வீடுன்னு ஒரு சொந்தம் வச்சுருக்கணுமில்ல. அவங்க ஃபார்மாலிட்டிக்கு வரவங்க, அது உண்மையாக வந்தவங்கலாம் இல்லை. அதாவது ஐயா சொல்ற அந்த ஒழுக்கத்தை முழுசா கடைபிடிச்சனா கண்டிப்பா அது வெற்றி பெறும். யாருமே இது வரைக்கும் ஒருத்தர் கூட பண்ணலன்றது. அதாவது அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி இருக்கு. இப்போ என்னை பொறுத்தவரை ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா, எனக்கு சன்மார்க்கத்தில் 100% என்னால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது. அதில் கொஞ்சம் கூட எனக்கு அப்பொழுது கிடையாது. வள்ளலார் சொல்லியவாறு வாழ்க்கை அமைத்து கொண்டால் சத்தியமாக மரணமில்லா பெருவாழ்வு உண்டு. அதில் மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது. ஆனால் என்னை சார்ந்து நான் அவருடன் பழகி அவர்களையெல்லாம் விட்டு வந்தால் மட்டும் எனக்கு கிடைக்குமானா கிடைக்காது. புரியுதா? அது ஒரு பாவ செயல்ன்றார். இப்போ நான் கல்யாணம் பண்ணியாச்சு, எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, பேரம்பேத்தி இருக்குது, எல்லாமே எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் தான் எனக்கு மெய்ப்பொருள், அதுதான் உண்மை, நான் ஒத்துக்கலாம். ஆனால் என்னை நம்பி வந்த என் மனைவி ஒருத்தி இருக்காள், அவளை நான் அப்படியே நடுத்தர விட்டு வர முடியுமா? முடியாது.
அப்போ அதுக்காக நான் கொஞ்சம் வாழ வேண்டியது இருக்கேன். அந்த பற்று இருக்குல்ல, சரி அந்த பற்று வேணாம் தூக்கி போட்டால் அவளை விட்டுட்டு வந்தாலும் அது பாவம். அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது. ஏன்னா நீங்கள் ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையும் அனுபவிச்சிட்டிங்க. நீங்கள் அனுபவிக்காத அதுக்கு உங்களுக்கு தொடர்பில்லாத தான் விட்டு வரலாம். அனுபவிச்சாச்சு, அதன் மூலமாக உயிர்கள் தோன்றி அழிச்சு அந்த உயிர்களுக்கு 2 பேரும் பட்ட கஷ்டம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய ஆன்மாவில் பதிவாயிருக்கு. அந்த பதிவுக்குண்டான பரிகாரங்களோ அதுக்குண்டான சேவைகளோ நம்ம செய்யணும். செஞ்சிட்ட பிறகு முழுமையாக நம்ம அந்த வீர நடை போடணும். வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, நாரசனிகளை விரைந்து விரைந்து அடைதிடுவேன் மேதி நீர் இங்கே மெய்மை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதி. அப்போ தான் சொல்கிறாரு, திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடலாம், செத்தவர்கள் எழுந்திடலாம், சித்தாடல் புரிய வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீவி. அப்போ எப்படி இருக்கணுன்றாரு, கரைந்து கரைந்து உளமுருகி கண்களில் நீர் பெருகி கருணனிட கடவுளை உட்கருதுவினோ கழித்தே. மனசு இல்லைங்க, விட்டுன்னா உடனே மனசுக்கு போகக்கூடாது. மனசெல்லாம் கண்டபடி இழுக்கிறது மனதுடைய குணம். குரங்குது, நீங்கள் குரங்கு பிடிச்சிங்கன்னா குரங்கு மாதிரி தான் நம்ம அலையணும். உளுத்தேன்னா ஆன்மாவை தொடர்பு கொள்ளணும் அர்த்தம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இடம் ஆன்மா. மனதையும் கொண்டு போய் அங்கே நிறுத்த சொல்கிறாரு. நீங்கள் மனதை கிட்ட போய் தொடர்பு வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு அந்த வாழ்க்கை தத்துவத்தை புரிஞ்சிக்காம தான் அவங்க முழுமையடையாமல் இருக்காங்க. வள்ளலார் கொள்கைகள் இருக்குன்னு ஆவலாக இருக்கிறாங்க, ஆசையாக இருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி வாழலான்னு ஆசைப்படுறாங்க. கொள்கை பிடிப்பு கிடையாது. கொள்கை பிடிப்பு இருந்தால் தான் நான் வர முடியும். கொள்கை பிடிப்பு கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் முக்கால்வாசி நம்ம இந்த சன்மார்க்க முயற்சியில், நான் சன்மார்க்கின்னு அதனால சொல்ல மாட்டேன், முயற்சியில் ஈடுபட்டிருக்கவங்களே முதல் விஷயம் அந்த உணவு பற்றி விட்டு வெளியில வர. அதை சொல்லுங்க. ஐயா சொல்ற உணவு பழக்கத்துக்கே முக்கால்வாசி பேர் வராங்க. அதாவது நீங்கள் 100க்கு 100% தம்பி சொல்கிறது உண்மை. நீ வள்ளலாருடைய கொள்கைகள் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நாம் கூட இல்லறத்தான், நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. குடும்பத்தை விட்டுட்டு வரலான்னு நினைக்கிறீங்க. குடும்பத்தில் எதிர்ப்பில்லாத ஒரு நாதம், குடும்பத்தை எதிர்ப்பில்லாத பரவாயில்ல நம்ம பையன் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்கிறதுக்கு விரும்புகிறான், அவனுக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி உங்களை விட்டுட்டாங்கன்னா நீங்கள் எப்படி வாழணும்? வள்ளலார் சொன்னதை முழுமையாக படித்து அந்த படித்ததில் என்னென்ன அவர் சொல்லியிருக்காரோ அதை கடைப்பிடிக்கணும். ஆனால் அவர் சொல்லதை விட்டுட்டு நீங்கள் வள்ளலார் வேஷத்தை போட்டுக்கிட்டு நீங்கள் தாறுமாறாக போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தது சொல்லுங்கள்? வள்ளலார் கொள்கை இல்லாது. நீங்கள் 5 ஒழுக்கன வள்ளலார் தெளிவாக எல்லா ஒழுக்கத்தையும் எழுதிட்டார். அவர் எழுதாதது எதுவுமே கிடையாது. உணவு பழக்க வழக்கத்திலேருந்து, வாழ்க்கை முறையிலேருந்து, தூங்குறதுலேருந்து, எழுந்திருக்கிறதுலேருந்து, குளிக்கிறதுலேருந்து எத்தனையோ பழக்கம் அத்தனை அணுவாக டைம் பிரகாரம் சொல்லியிருக்காரு. டைம் கூட குறிச்சிருக்கிறாரு. சரிங்களா? அப்போ அந்த டைம் பிரகாரம் நீங்கள் என்ன வாழ்க்கையை கடைபிடிக்கிறீங்க? எதுவுமே கடைபிடிக்கல. கடைப்பிடிச்சா வரலாம் 100க்கு 100. கடைப்பிடிக்கிறது தான் நம்ம பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம இந்த உட்காந்துருக்காரு, காலையில் 10 மணி வரையும் சாப்பிட்லான்றாரு. அப்புறம் அல்சர் வந்துட்டுருக்கு, அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போவார், மருந்து சாப்பிடுவார். அப்போ நீ என்ன குடும்பத்தை விட்டுட்டு நீங்கள் இங்கே சுத்த சன்மார்க்கத்தை கடைபிடிக்கிறது? காலையில் எழுந்திரிச்சோன்னே 11 மணி வரையும் வயிற்ற காலியாக போட்டு சுற்றுனா சொன்னார் வள்ளலார். எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகளை செய்து எந்தெந்த கடமை கரெக்டாக பண்ணணுன்றது வழிமுறை வகுத்து தந்திருக்காருல்ல. அதெல்லாம் காதலையும் கேட்குறதுல படிக்கிறதும் கிடையாது. இஷ்டம் போல் வாழ்ந்துக்கிட்டு ஆடு மாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தால் எப்படி மரணமேலா பெருவாழ் வரும்? ஏங்க நான் இவ்வளோ காலமாக இதில் ரொம்ப ஊடுருவி மெய் மறந்து அதில் அப்படியே உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு தடை. என்ன தடை? குடும்ப தடை தான். ஆனால் குடும்பத்தில் கூட ஜாதி மதம் இனமெல்லாம் கம்ப்ளீட் தூக்கி எரிஞ்சாச்சு. யாருக்கிட்டையுமே ஜாதி மதமெல்லாம் கிடையாது. இருந்தாலும் சில பழக்க வழக்கங்கள் விட முடியல. அதில் இந்த பிறவியில் அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கங்க. இப்போ எனக்கெல்லாம் முயற்சி 100க்கு 99% முயற்சி அடைஞ்சாச்சு. 1% தான் இருக்குது. அந்த 1%-ஐ தூக்கி எரிஞ்சிட்டா வேலை முடிஞ்சுது. நான் எல்லாம் என் வீடுன்னு நினைப்பேன், எல்லாம் நம்ம இடம்னு நினைப்பேன். நான் போய் என் வீட்டுக்கு போகணுன்ற அவசியம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் என்னுடைய இடம் நான் நினைக்கிற அளவுக்கு எனக்கு என்ன வரணும்? நான் எங்கே வேணாலும் படுக்கலாம் இல்லை, எல்லாமே கடவுளுடைய இடம் தானே. அப்புறம் என் வீடு, என் மனைவி, என் பல்லம், என் குழந்தை, என் பேரனை ஏன் போகணும்? அந்த உணர்வு வரணும். அதை தானே வள்ளலார் சொல்கிறார், எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர்.
அவருளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என தெரிந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கேவல் புரிந்திட என் சிந்தை மிக விளைந்ததாலே சொல்கிறார்ல. எல்லா உயிரும் ஒன்று நினைக்கக்கூடிய உணர்வு வந்துட்டாவே நீங்கள் பேதம் பார்க்க மாட்டேங்க. அந்த உயிர் எனக்கு இந்த உயிர் உணவுன்னு தான் பேதம் வரக்கூடாதுல்ல. பேதம்னு வந்துட்டாவே மரணமில்லா பெருவாழ்வுக்கு தடையாக தான். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் அங்கேருந்து வரீங்க மதுரையிலேருந்து, மறுபடியும் நீங்கள் மதுரைக்கு தானே போகணும். அப்போ இந்த பற்றெல்லாம் இன்னும் இருக்குல்ல, இதை விடுறதுக்கு இதுதான்மா. அதாவது நமக்கு ஆசை இருக்குது, எல்லாருக்குமே ஆசை இல்லாமல் யாருக்கும் இல்லை. நம்ம அருள் பெறணுன்ற ஆசை இருக்குது, எல்லாத்தையும் விட்டுடலான்ற ஆசை இருக்குது. ஆனால் நம்மளை பிடிச்சிருக்கிறது பெரிய தடை. அந்த தடையை நம்மளால் நீக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தான் முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுக்க பயன் கொடுக்கும். அதில் ஒன்றும் நீங்கள் சந்தேகப்பட வேணாம். உங்களை அழிபாதையில் கொண்டு போகாது. நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபகரமான வழியை தான் காட்டுவார் கடவுள். அதுக்கு பயப்பட வேண்டியது. நான்லாம் பயம் கிடையாது. சில கடமைகளுக்காக பயப்பட வேண்டியதாக இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த பயத்தை நீக்கணும். அதான் வள்ளலார் என்ன சொல்கிறாரு? ஆகாரம் அறை, மைத்துன வீசம், தூக்கம் அறைக்கால், பயம் ஜீரோன்னார். நீ தம்பி சொன்னார்ல, ஒரு சன்மார்க்கு எதை கடைப்பிடிக்கணும்? முதல்ல ஆகாரம், அதுக்கப்புறம் மைத்துனம், தூக்கம், பயம். இந்த 4 தான் உடம்பு அழிக்கிறதுன்றார். இந்த 4 நம்ம எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த உணவு தான் மற்ற 3க்கு அடிப்படையாக இருக்குது. உணவை சரியாக வச்சுக்கிட்டா மற்ற 3 தானாக விலகிறது. எஸ், உண்மை அதுதான். ஏன்னா அந்த உடம்புக்குள்ளே போகக்கூடிய ஒரே ஒரு துவாரம் வாய் தான். வேறு எந்த துவாரத்தையாவது வெளியிருந்து நீங்கள் அனுப்ப முடியுமா? 9 துவாரங்கள் இறைவன் நமக்கு வச்சுருக்காருல்ல. நீங்கள் கண்ணில் ஏதாவது அனுப்ப முடியுமா? மூக்கில் அனுப்ப முடியுமா? காதில் அனுப்ப முடியுமா? மலக்குழாயில் அனுப்ப முடியுமா? சிறுநீர் குழாயில் அனுப்ப முடியுமா? நீங்கள் வெளியிலேருந்து அனுப்பக்கூடிய ஒரே துவாரம் வாய் தான். அதனால தான் வாய் அடைக்க பழக்கணும் முதல்ல. புரியுதுங்களா? அப்போ வாயில் எதை உள்ளே கொண்டு போகணுன்றதை கணக்கு போட்டு வச்சுருக்காரு வள்ளலார் இல்லையா? அனுபவத்திலே உணர்ந்துருக்குங்க. நம்ம நல்லா சாப்பிட்டோம்னா, முட்டை சாப்பிட்டோம்னா தூக்கம் வருது. இப்போ அது சாப்பாடு குடிச்சா அந்த தூக்கம் குறையுது. அதே மாதிரி நல்லா கண்ட நம்ம இது இப்போ சாப்பாடுலாம் சாப்பிடும்போது நல்லா அதுவும் நிறையா வயிறு சாப்பிடும்போது காம உணர்வும் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக இதோட சேர்த்து பயமும் கொஞ்சம் தான் வருது. அப்போ இந்த உணவு விஷயத்தில் வந்தனாலே பாதி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க. கரெக்ட், 100க்கு 100 உண்மை. அதாவது ஆகாரம் அறைன்னு முதல் போட்டார் நமக்கு. ஆகாரம் அரை வயிறு சாப்பிடணும். அதுக்கப்புறம் என்ன? வெந்நீர் சாப்பிடணும். ஆகாரம் அறை, மைத்துன வீசம், தூக்கம் அரைக்கால், பயம் ஜீரோ. எல்லாமே கணக்கு போட்டு சொல்லியிருக்காரு. எந்த ஞானி இப்படி கணக்கு போட்டு சொன்னது கிடையாது. ஏன் ஆகாரம் அரை வயிறு? இப்போ தம்பி சொன்ன மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் தான் வரும். தத்துவங்கள் பூரா வேலை செய்யாத ஸ்பீடாக. அப்போ என்ன வரும்? உங்களுக்கு மயக்கம் வரும். மயக்கம் வந்தால் தூக்கம் வரும். தூக்கம் வந்தோடனே உடம்பு சீக்கிரம் கெட்டு போயிடும். அப்புறம் ஆகாரம் அறை. அந்த ஆகாரத்தினால தான் சுக்கிலம் வருது. சுக்கிலன்னா என்ன? விந்து. அப்போ அந்த விந்துவினால தான் காம உணர்ச்சி வருது. காம உணர்ச்சி வர்றதுனால தான் பொம்பளை தேடுறீங்க இல்லைங்களா? அப்போ பொம்பளை தேடினா என்ன ஆகுது? உடல் பலகீனமாகுது. இல்லாட்டி கல்யாணம் பண்ணணும், இல்லாட்டி குழந்தை வைக்கணும். இது பல வகையில் உங்களுக்கு அது லிங்க் வருது இல்லை? அப்புறம் கடைசியில் பயம். பயம்னா தப்பு பண்ணாதவர்களையும் பயம் இருக்காது. தப்பு பண்ணவனுக்கு பயம் வந்தே தீரும். பயம் யாருக்கு வரும்? தவறு செய்கிறவங்களுக்கு பூரா பயம் தானாக வரும். நீங்கள் பயம் இல்லை எனக்கு இல்லைன்னு சொன்னால் ஏற்ற முடியாது. தவறு செய்கிறவங்க யாராக இருந்தாலும் பயம் என்பது தானாக வரும். அதனால தான் வள்ளலார் சோற்றாசையோடு காம சேற்றாசைப்படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படுனார். கூற்றுனா யமன். சாப்பாடும் தூக்கமாக வந்துச்சுன்னா என்ன வரும்? காமம் வரும். காமம் வந்தோடனே உடம்பு அழிவு வரும். அதனால தான் தெளிவாக சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறார், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி, காரமும் மிகுப்புளி சாரமும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி ஊரமுது உண்டு ஒழியாதே அந்தோ ஆரமுது உண்டு என்னோட ஆடையடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடையடி பந்துன்னார். அப்போ நீ எங்கே பந்தாடணும்? தொடர்புன்னு பந்துன்னா பந்து வச்சு ஆடுறதில்ல, தொடர்பு வைக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை எப்படி பந்தை விடாத நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா, அதுபோல் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை விடாது தொடர்பு கொள்ளணும்னு அர்த்தம்.
ஆடையடி பந்து, அவர் போடுற பந்தை நீங்கள் திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ பந்து எதிர்க்கிறது நீங்கள் போட்டால் நான் கீழே விட்டால் ஃபெயில் தானே. அப்போ நீங்கள் அடிக்கிற பந்தை நான் கரெக்டாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்தால் நான் வின் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். அப்போ இறைவனும் விடக்கூடாது, நீயும் விடக்கூடாது. அதான் ஆடையடி பந்து. அப்போ அவர் அடிக்கிற பந்தை நீங்கள் கீழே விட்டுட்டிங்கன்னா தோல்வின்னு கண்டுட்டிங்கன்னா அர்த்தம். எவ்வளோ ஈஸியாக நமக்கு தமிழில் புரிய வைக்கிறார்ல. இதை எல்லாமே நம்ம சுத்த சன்மாரிகள் சிம்பிளாக கடைப்பிடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் தான் ஜாதி மத சமயம் எல்லாம் இதனுடைய கூறு தான் அது. இந்த ஒழுக்க நிலையை யார் கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் மரணத்தை வெல்லக்கூடிய தகுதி கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வள்ளலார் மிக தெளிவாக சொன்னார், அது ஒழுக்கம்னு வச்சார் பேர் இல்லைங்களா. அப்போ நம்ம உடம்புக்குள்ளே எத்தனை ஒழுக்கம் இருக்குது? 4 ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். அதுலேயும் 2 மைனஸ் பண்ணார். 2 ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சா போதும்னார். இந்திரிய ஒழுக்கமும் கரண ஒழுக்கம் 2 நீங்கள் ஒழுக்கத்தோடு வாழ்ந்தீங்கன்னா அது 2 உங்களுக்கு ப்ளஸ் போனஸ் மாதிரி. புரியுதுங்களா? இதை கடைப்பிடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? போனஸ். ஜீவனுக்கும் ஆன்மனுக்கும் போனஸ் தானாகவே அமைஞ்சிடும். தானாக அமைஞ்சிடும். ப்ளஸ் பாயிண்ட் அது. ஏன்னா இது 2 நீங்கள் புறத்தில் இருக்கிற 2ஐயும் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அகத்தில் இருந்து 2 சேர்ந்துடும். இது சரியாக இல்லாதனால தான் அது 2 சேராமல் இருக்குது. இது கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது 2 கூட வந்து இன்க்ளூடிங் ஆகிடும். புரியுதுங்களா? இதுதான் வெரி சிம்பிள். அப்புறம் வேறு என்ன விஷயம்? ஐயா, அந்த நான் கேட்ட கேள்விக்கான காரணம்